இலவச மின்சாரம். தமிழகத்தில் தற்சமயம் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பாக சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு, இலவச மின்சாரம் யாருக்கு வழங்கப்படுகிறது, எந்த யூனிட் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தினா இந்த 200 யூனிட் மின்சாரத்தை உங்களால் பெற்றிருக்க முடியும். இது குறித்த தகவல்கள் அனைத்துமே இந்த ஒரு காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்ம குறிப்பாகவே சொல்லலாம். இலவச மின்சாரத்தை எப்படியெல்லாம் நீங்களால் பயன்படுத்த முடியும், இந்த 200 யூனிட் யாரெல்லாம் வாங்க தகுதியானவர்கள், மின்னுடைய பயன்பாடு என்ன, அமல்படுத்தப்பட்டுள்ள 200 யூனிட் மின்சார திட்டம் குறித்த முக்கிய தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பயனாளர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் மின்சாரத்தை பயன்படுத்தினால் மட்டுமே இந்த முழு சலுகையும் பெற முடியும் என்று, அந்த அளவை தாண்டினால் சலுகை குறையும் என்று எச்சரிக்கப்படுகிறது. மின் நுகர்வுக்கான புதிய கட்டண விகிதங்கள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டும் பொழுது ஏற்படும் கூடுதல் நிதிச்சுமை பற்றிய விரிவான ஒப்பீடுகள் இங்கே வழங்கப்பட்டுள்ளன. இந்த இலவச மின்சார பயனை பெற பொதுமக்கள் தங்கள் மின் இணைப்புடன் ஆதார் எண் இணைப்பது அவசியம். மேலும் வரவிருக்கும் ஜூலை மாதத்தில் மின் கட்டண உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிற தகவல்கள் இந்த தொகுப்பு வரும். பொதுமக்கள் தங்கள் மின் பயன்பாட்டை கண்காணித்து சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் கூடுதல் செலவுகளை தவிர்க்கப்படலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். டிஎன்இபியில் பார்த்திங்கன்னா 200 யூனிட் வரைக்கும் இந்த மின்சார கட்டணத்தை இலவசப்படுத்தியிருக்காங்க. 200 யூனிட்டுக்கு மேலே போக போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகும். அதிகாரப்பூர்வக்கு அமலாக்கம் மே 10ஆம் தேதியே இது அமலாக்கப்பட்டாங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய கையெழுத்து 10 பிறகு பார்த்திங்கன்னா மீட்டர் ரீடிங் எடுக்கப்படும் அனைத்து நுகர்வோர்களுக்கும் இது பொருந்தும். 500 யூனிட்டுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா 200 யூனிட்டுகள் உங்களுக்கு பொருந்தும். 501 யூனிட்டை தாண்டிடுச்சுன்னா 100 யூனிட் மட்டுமே இலவசம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புதிய திட்டத்தினுடைய ஒப்பீடு 210 யூனிட் பயன்பாடு பழைய சிஸ்டம், புதிய சிஸ்டம்னா 100 யூனிட் ஓகேங்களா, கட்டணம் 110 ரூபா, பில் தொகை 282. மொத்த பயன்பாடு 210 யூனிட்டில் 200 யூனிட்டுகள் இலவசம், 10 யூனிட் யூசேஜ்னால் 47 ரூபா. இது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இது மாபெரும் சேமிப்பாக இருக்கும். ஆனால் இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு இப்போ ரொம்ப சிக்கலில் மாட்டியிருக்காங்க. கட்டண பட்டியல் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெலஸ்கோபிக் சிஸ்டம் மூலமா பார்த்திங்கன்னா பாதுகாப்பு எல்லை 490 யூனிட், உங்கள் பில் தோராயமாக 1000 மட்டுமே வரும் ஓகேங்களா. அபாய எல்லை 510 யூனிட், கொஞ்சமாவது கவனக்குறைவாக இருந்து 510 யூனிட் ஆகிவிட்டால் பில் தடாலடியாக 2015 தாண்டிவிடும். வெறும் 20 யூனிட் அதிகமாக பயன்படுத்தினால் ஃபைன், அபராதம் 600க்கு மேல் கூடுதலாக செலுத்த நேரிடும். 0லேருந்து 200 யூனிட் வரை முற்றிலும் இலவசம். 201லேருந்து 400 வரை 4 ரூபா 70 காசு, 401லேருந்து 500 வரை 6 ரூபா 30 காசு. கட்டணப்பட்டியல் இது பாதுகாப்பு வளையம். கட்டணப்பட்டியல் 2, 0லேருந்து 100 வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 யூனிட் மட்டுமே. 101லேருந்து 400 4 ரூபா இலவசம், 401லேருந்து 500 6 ரூபா 30 பைசா, 501லேருந்து 600 8 ரூபா 40 பைசா, 601லேருந்து 400 9 ரூபா 45 பைசா, 801லேருந்து 1000 10 ரூபா 50 பைசா, 1000க்கு மேலே 11 ரூபா 55 பைசா. இந்த மாதிரி யூனிட்டுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா கட்டணப்பட்டியலில் போயிட்டுருக்கு. கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. சில முக்கியமான விதிமுறைகள். ஆதார் இணைப்பு கட்டாயம். இந்த 200 யூனிட் சலுகை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் இபி எண்ணுடன் ஆதார் அட்டை கட்டாயமாக இணைக்கப்பட வேண்டும். இணைக்கப்படாத இணைப்புகளுக்கு இந்த சலுகை பொருந்தாது. இணைப்பை உறுதி செய்யவும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஜூலை மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே இதில் ஏற்படும். வரும் ஜூலை மாதம் முதல் மின்கட்டணம் உயர வாய்ப்புள்ளது. இது அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்படுமா அல்லது புதிய அறிவிப்புகள் வருமானது ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து தெரிவிக்கப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. நுகர்வோருக்குண்டான ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி ஆதார் எண்ணை நீங்கள் இணைச்சிடணும். சலுகையை பெற உறுதி செய்ய உங்கள் இபி எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மீட்டரை கண்காணிங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்கள் மாத ரீடிங் 500 தாண்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் கட்டணம் குறித்த சந்தேகங்கள்லாம் டான்சியோவுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பில்லை சரிபார்த்துக்கோங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மக்களே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.